ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க. நார்மலாக இட்லி, தோசை, பொங்கல், பூரி, ரவை உப்புமா, சேமியா உப்புமா இப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்டோம் இல்லையா? இதில் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தேவையான பொருள்களையெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது 2 டிஷ்ஷுக்கு தேவையானது. நீட்டாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 டிஷ் செய்ய போகிறேங்க. அடுத்தது பாத்திரத்தில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா 3 முட்டை, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்தது பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, உருளைக்கிழங்கு, கடுகு, சேமியா, பெல் சேமியா. இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். வாங்க ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு கடலைப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ என்ன சேர்க்கலான்னா, இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி அதையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு பொடியாக நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் அந்த ஆனியன். அப்போ தான் குழையாமல் நல்லா வரும். இப்போது ஒரு கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். கல் உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ காரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? அதுவே போதும். நெக்ஸ்ட்டு இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். சரிங்களா? ஒரு கிளறி விட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சேமியா வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, பெல் சேமியா, அந்த சேமியாவை இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு கிளறிட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்ம பாருங்கள், இது சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம முட்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம முட்டை வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை 3 உடைச்சி ஊற்றிட்டோம்னா இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.